வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேலம் நாமக்கல் அந்த லைனில் இருக்கும் மாவட்டம். அங்கே வந்து முள்ளுக்குறிச்சின்ற ஏரியாவில் பழைய மாவாறு புதிய மாவாறு ஏரியாவில் இருக்கும். அங்கே வந்து வாழை மரத்துக்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிகிட்ருக்கு. செகண்ட் டோஸ் கரெக்டாக 15-16-20 நாள் பக்கம் நியர்பி ஆக போகுது. செகண்ட் டோஸ் போட்டிருக்கு. வாழை மரத்தோட அடி உருட்டு பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இங்கே கை வைக்கிற ஒரு ஜானு, அதே போல் அந்த பக்கம் ஒரு ஜான் கழிச்சா கூட இங்கே இதில் பாதி மரமே எனக்கு கவர் ஆகலை. 2 ஜானு. அப்போ இங்கே 2னா கூட 3, 4, 5 to 6 ஜான் ஒரு கை அளவுக்கு இருக்குது. அதில் க்ரோத் இருக்குது. இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா பக்கத்து கன்று நல்லா வெடித்து வெளியே வரும். பக்கத்து கன்று பார்த்தா தெரியுதுங்களா, அதோட தாய் கன்று மூலிமா இருந்து நல்லா அப்படி எந்திரிச்சு வெளியே வரும். நல்லா வெடித்து தெளிவாக வெளியே வரும். பக்கத்து கன்று இடக்கன்று விடுறவங்க, 2ஆம் கட்டை விடுறவங்க தாராளமாக இன்ஜெக்ஷன் போடும்போது விடலாம். அந்த இடைக்கண்ணில் கூட இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் மட்டும். அந்த எந்த கன்று விடணும்னு செலக்ட் பண்ணிட்டோமோ அந்த கண்ணுக்கு மட்டும் ஒரே ஒரு டோஸ் கீழே போட்டுக்கலாம். மேலே தாய்க்கு மரத்துக்கு போடும்போது பண்ணிக்கலாம். மரத்துக்கு க்ரோத் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். நல்லா உருட்டு அடி உருட்டு ஜம்முன்னு வந்துருக்கு. மரமே ஒரே லென்த்து, மேலே வரைக்கும் ஒரே லென்த்து தான், கொஞ்சம் கூட மாறல. 1/2 ஜான் 1 ஜான் தான் கம்மி. கீழேருந்து பார்த்தா தெரியும் ஒரே லென்த்து, மேலே சரியான லென்த்து. மரம் தெளிவாக இருக்குது. இதுக்கு தாராளமாக 2ஆம் கட்டை விடலாம். நியர்பை 6 சீப்பு இருக்குது. ஏதோ 1-2 தான் 5 சீப்பு இருக்குது. நியர்பை 6 சீப்பு வரைக்குமே இருக்குது. கரெக்டாக ஒரு 14-17 நாள் ஆகுது ஊசி போட்டு. நல்ல கேப் இருக்குது. விவசாயி சொன்னார், ஃபஸ்ட்டு டோஸ் அவரே போட்டார், செகண்ட் டோஸ் இப்போ நாங்கள் போட்டு கொடுத்துட்ருக்கோம். நல்ல ஒரு கேப் இருக்குது காயில். நல்ல தெளிவான ஒரு கலர் இருக்குது. இதில் 5 to 6 சீப்பு நியர்பை இருக்குது. இந்த வாழைகளில் கரெக்டாக ஒரு 5-6 சீப்பு வரைக்குமே தெளிவாக இருக்குது. நல்லா இருக்குன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். நல்லா இல்லாமல் செகண்ட் டோஸ் யாருமே போட மாட்டாங்க. செகண்ட் டோஸ் இப்போ போட்டிருக்கோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டோஸ் போட தடம் காமிக்கிறேன். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டோஸ் போட்டது, இப்போ செகண்ட் டோஸ் போட்டுட்ருக்குது. இதுக்கு லென்த்து கேப்பு பாருங்கள். கேப் வந்து தெளிவாக எவ்வளோ கேப் பாருங்கள். ஃபுல்லாக ஒரு ஜான் கேப் இருக்குது, மேலேயே இருக்குது. இந்த மாதிரி கேப் வரும்போது காய் இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக வரும். ஸோ இந்த மாதிரி கேப்பை வந்து கொண்டு வந்துக்கலாம். இதுதான் மெயினான விஷயமே.